ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா மோட்டிவாக இருக்கும். காலையில் இருந்தோடனே வாசல் பெருக்கி கோலம் போட்டாச்சு. அப்படியே வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி எடுத்துட்டேன். காஃபி போடுறதுக்கும் பால் வச்சுட்டேன். பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே காஃபியும் போட்டு கொடுத்துடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 7:30க்கு மேலே தான் இருந்தேன். இன்றைக்கி சாட்டர்டே லீவுன்றதுனால பிரஜனுக்கும் ஸ்கூல் லீவ் தான். பிரஜனுக்கு எப்போவும் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவு, ஹஸ்பண்டுக்கும் சாட்டர்டே சண்டே லீவ் தான். அதனால் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாம் செய்கிறது. லீவ்னாலே பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் எந்திப்பாங்க. அதனால் அவங்க எந்திக்கிறதுக்குள்ளே நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். காஃபியும் போட்டு ஹஸ்பண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் செய்யலான்ட்டு பச்சரிசியும் சிறுபருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் பொங்கல் செய்யும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன். குக்கர் மூடி போட்டு வச்சு பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு சைடில் அப்படியே சட்னிக்கும் ரெடி பண்ணிடுறேன். ஒரு தேங்காய் பத்தையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உடச்சக்கல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சு. அப்படியே சட்னிலாம் அரைக்கும் போது பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தாச்சு. பொங்கலும் 5 விசில் வந்துருச்சு. அப்படி தாளிச்சிடலான்ட்டு பொங்கலுக்கு தாளிச்சிட்ருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் நான் மிளகுத்தூள் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். மிளகு சேர்த்தாலும் பசங்க எப்படி சாப்பிட மாட்டாங்க. மிளகுத்தூள் சேர்க்கறதுனால பொங்கல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால் பசங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தாளிப்பும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே நம்ம பொங்கல் செய்யும் போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்தா தான் நல்லா குழஞ்சி பொங்கல் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தாளிப்பும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அப்படியே சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டேன். சட்னியில் தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நேற்று சாம்பார் இருந்ததுனால சாம்பாரையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். பசங்களுக்கு கொடுத்துடலான்ட்டு சாம்பாரும் சட்னியும் வச்சு பொங்கலுக்கு வச்சு கொடுத்துட்டேன். பசங்க தூங்குற வரைக்கும் தான் நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். அவங்க எழுந்துட்டாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும். சின்ன பையனும் பெரிய பையனும் வந்து கிச்சனுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படியே எல்லா ஊருக்கும் நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் மாவு அரைக்கலான்ட்டு கேழ்வரகு இட்லி தோசை மாவுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அரிசிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கேழ்வரகு உளுந்து வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. இது ஈவினிங் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே பொங்கல் சாம்பார் சட்னி வச்சு பசங்களுக்கும் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். பெரிய பையனுக்கும் அப்படியே ஹேர் கட் பண்ணிவிட்டு வந்தாங்க. அவனுக்கும் ஹேர் கட் பண்ணிட்டு வந்து குளிப்பாட்டி விட்டுட்டதுக்கப்புறம் 2 பேருக்கும் பொங்கல் வச்சு ஊட்டி விட்டாச்சு. அப்புறம் சேர்ந்த பாத்திரம் எல்லாமே கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்பப்போ நம்ம ஒர்க் முடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பொங்கல் செஞ்சதுனால அப்படியே டாட்டாக இருந்துச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ எடுக்கலை. அப்படியே ஈவினிங் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே ராகி இட்லி தோசைக்கு வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் அதிகமாக அரைக்காததுனால மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கிறேன். தேவைப்படுறப்போ தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் 3 பேட்சாக இப்படி பிரித்து 3 வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2வது வாட்டி அரைச்சி சேர்த்தாச்சு. மாவெல்லாம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக புளிக்காது. நான் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி தோசைக்கு மாவு நல்லா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக. அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். கொண்டக்கடலையும் நல்லா ஊறிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கர்லேயும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்துட்டு இது மீடியம் ஃப்ளேம் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொண்டக்கடலையும் இஞ்சி டீயும் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து அப்படி கொண்டக்கடலை ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இஞ்சி டீயும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் வச்சுட்டேன். அப்படியே கொண்டக்கடலை விசில் வர்றதுக்குள்ளே அப்படியே பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்பப்போ செய்கிற பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டா நமக்கு அடுத்தடுத்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி டீக்கும் டீ தூள் போட்டு இஞ்சியும் தட்டி போட்டுட்டேன். சர்க்கரையும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம்.
ப்ரெஷர் நல்லா போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போயிட்டதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். கொண்டக்கடலையும் சூப்பராக வெந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். கொண்டக்கடலை வந்து நான் அதிகமாக செஞ்சுருக்கேன். பாதி வந்து ஸ்நாக்ஸ்க்கு மாதிரி சாப்பிட்டுட்டு மீதி வந்து நைட்டு கிரேவி மாதிரி செஞ்சிடலான்ட்டு அதிகமாக செஞ்சேன். பையனுக்கும் அப்படியே சின்ன பையன் தான் முழிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு வச்சு கொடுத்துட்டேன். எங்களுக்கும் இஞ்சி டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி டீயும் கொண்டக்கடலையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. நாங்களும் டீ குடிச்சிட்டு பசங்களுக்கும் கொடுத்தாச்சு. எல்லோரும் டீ குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மொபைல் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கிரேவிக்கும் அப்படியே தாளித்து விட்டாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு சின்ன தக்காளி தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கொலைய வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். அதில் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ரெடியாக இருக்கிறதுக்குள்ள சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்திக்கு நான் 2 கப் அளவு மாவு சேர்த்துட்டு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் மாவு தண்ணி ஆகிடும். நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. டைம் இல்லாதனால் நான் உடனே போட்டு எடுத்துக்கிறேன். எப்போவுமே நான் சப்பாத்தி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவேன். இன்றைக்கி சீக்கிரமாக செய்யணும், டைம் ஆகிடுச்சதுனால கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எப்பவும் சப்பாத்தி, பூரி தேய்க்கும் போது அப்படியே கிச்சன் மேடையில் வச்சு தேய்ச்சிடும். இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இது எனக்கு பழகிடுச்சு. அப்படியே குடிக்கிறதுக்கும் சுடு தண்ணி வச்சுட்டேன். இப்போது குளிர் டைம்னால் சுடு தண்ணி தான் குடிக்கிறது. அப்படி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிரேவியும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே ஒரு பக்கம் சப்பாத்தி நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி உருட்டின இடத்துல ஃபுல்லாக மாவாக இருந்துச்சு. அதுவும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மதிய சாப்பாடு கொஞ்சம் இருந்ததுனால சப்பாத்தி வந்து நான் கொஞ்சம் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்து என்னம்மா செய்கிறேன்ட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கேன். அப்படியே சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு. சப்பாத்தி போட்டு எடுக்கிறதுக்குள்ளே சின்ன பையனும் வந்துட்டான். அவனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். பெரிய பையனும் ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தான். கடகடன்னு போட்டுட்டு இருந்தாதான். அவனுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துடலான்ட்டு போட்டு கொடுத்தாச்சு. சப்பாத்தி கூட கொஞ்சமாக கிரேவி வச்சு கொடுத்துட்டா 2 பேரும் வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. பிரஜின் வீட்டில் இருந்தாலே ஜெய்க்கு வந்து அவன் தான் ஊட்டி விடணுன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பான். அண்ணன் தான் ஊட்டி விடணுன்ட்டு. அவன் சப்பாத்தி வச்சு கொடுத்தா உடனே போய் அவங்க அண்ணன்ட்ட போய் கொடுத்துட்டாரு. அண்ணா எனக்கு ஊட்டி விடு அப்படின்ட்டு. சப்பாத்தியும் போட்டு நான் அதே மாவு பிசைஞ்ச பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். நாங்கள் உடனே சாப்பிட்றதுனால ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கல. சப்பாத்தியும் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. அப்படிங்கிற நைட்டு டின்னர் எங்களுக்கும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் கூட அப்படியே சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நைட்டு ஒர்க் எல்லாமே நான் இப்படி தான் முடிச்சிடுறது. இல்லைனா நம்ம காலை எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிரும். ஐயோ ஒர்க் ஃபுல்லாக அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். எப்போது உடம்பு முடியலனா தான் அப்படியே இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்.
என்ன தான் சாட்டர்டே சண்டே லீவாக இருந்தாலும் நமக்கு வேலைகள் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக இருக்கும் பசங்க வீட்டில் இருக்கிறதுனால. என்னோடய சாட்டர்டே மார்னிங் டு நைட் ரொட்டீன் vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.